Taste the Daily. சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிண்டியில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை அவரிடம் சிகிச்சை பெற்ற பெண்ணின் மகன் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் எனவும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி சென்னையில் கிண்டி, குரோம்பேட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஏராளமானோர் தங்களது பணிகளை புறக்கணிப்பு செய்து மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருப்பூர், அரியலூர், கரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் மருத்துவர்கள் தங்களது பணியை புறக்கணித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் மிகவும் பாதிப்படைந்தனர். சென்னையில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் காத்திருந்த பெண் நோயாளி ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிண்டியில் உள்ள அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருந்த பெண் நோயாளி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார். தண்ணி